Bankai. Hey guys, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயர்ல மொத்தம் 14 விதமான பிரீத்திங் ஸ்டைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதை நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஆனா அந்த ஒரு ஷார்ட்ஸ்ல சும்மா ஃபன்னுக்காண்டியும் அதோட டைம் கொஞ்சம் மிச்சம் இருக்குன்ட்டும் சம்பந்தமே இல்லாம அமெரிக்கன் பிரீத்திங் யூஸ்ன்ட்டு 15வது சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கடுத்து எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு, ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, மொத்தம் 14 தான் இருக்கா, எனக்கு 15வது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்னன்னா டார்க்கு என்னது டார்க்கா என்னது ஷேடோ பிரீத்திங், ஃபீனிக்ஸ் பிரீத்திங், இதை பத்திலாம் ஏன் ப்ரோ பேசலாம் கேட்கும்போது இதெல்லாம் கிடையாது, சும்மா கேட்டுப்பாரு நம்ம கலாய்க்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தா இன்னொருத்தர் என்னன்னா கேலக்ஸி பிரீத்திங் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கும் போலயே நானும் போய் கூகுளில் செக் பண்ணி பார்த்தா நிஜமாவே இருக்கு. கேலக்ஸி பிரீத்திங்னு போட்டா ஒரு லிஸ்ட்டே வருது. ஸோ அவர் கேட்ட மாதிரி கேலக்ஸி பிரீத்திங்னு ஒன்று இருக்குன்னு நம்பிட்டு நானும் போய் உட்காந்து என்னென்னலாம் பார்க்குறேன். முன்னாடி கேட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஃபீனிக்ஸ் பிரீத்திங்கு, ஷேடோ பிரீத்திங்ட்டு, அதெல்லாம் தேடும் போது தான் எனக்கு இன்னும் சில இதெல்லாம் மாட்டுச்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதில் தெரியாத பல பிரீத்திங் ஸ்டைல்ஸை வச்சுருக்காங்க. என்னதுன்னா ஃபஸ்ட்டு கேலக்ஸி பிரீத்திங்கு, ஸ்பேஸ் பிரீத்திங்கு, சோல் பிரீத்திங்கு, கிறிஸ்டல் பிரீத்திங்கு, டார்க் பிரீத்திங்கு, ஃபீனிக்ஸ் பிரீத்திங்கு, அப்புறம் ஏதோ சோல் ஆஃப் பிரீத்திங்கு, இதெல்லாம் வேற ஏதோ அனிமே அட்டாக கொண்டு வந்து கிமிட்சு நோ யாபி அப்படிங்கிற ஃபேன் பேஜில் போட்டுச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது டீமன் ஸ்லேயர் தான். டீமன் ஸ்லேயர் ஃபேன் பேஜில் இந்த மாதிரி என்னவோ இருக்குது. ஃபேன் டைமில் நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்தீங்களா இது எல்லாமே வரும். இதுக்கு தனி லிஸ்ட்டே இருக்குது. இதை யார் யூஸ் பண்ணா யார் யூஸ் பண்ணல, இது என்னென்ன பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு ஒரே விசித்திரமாக இருக்குது. ஏன்டா அவங்க டீமன் ஸ்லேயர்ஸா இல்லை போக்கிமான்ஸாடா? கிறிஸ்டல் போக்கிமானு, டார்க் டைப்பு, ஸ்பேஸ் போக்கிமானு, ஏன்டா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? இதில் எனக்கு என்ன புரியலைன்னா இவங்க இந்த கேலக்ஸி பிரீத்திங்கை எங்கேருந்து பார்த்தாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா நானும் இதெல்லாம் யூடியூப்பில் தேடி பார்க்குறேன், என்னடா கேலக்ஸி பிரீத்திங் சொல்கிறாங்கட்டு யாருமே அதை பற்றி எந்த ஒரு வீடியோவும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. பட் நான் இந்த கேலக்ஸி பிரீத்திங் தேடினாலே முராட்டாவோட பேர் தான் முதல்ல வந்து நிற்கிது. ஆக்சுவலாக முராட்டாவை நான் ஒரு வாட்டர் பிரீத்திங் ஸ்டைல் யூஸர் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவரோட பிரீத்திங் ஸ்டைல் என்ன இது வரைக்கும் சீரியஸாக ரிவீல் பண்ணவே இல்லை. அதான் உண்மை. பட் கூகுள் ஃபேண்டமில் கேலக்ஸி பிரீத்திங் பற்றி ஒரு தனி லிஸ்ட்டே இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த கேலக்ஸி பிரீத்திங்கிறது சாதாரண பிரீத்திங் ஸ்டைல் டெக்னிக் தான். இது வந்து பல ஜென்ரேஷன்ஸாக டீமன் ஸ்லேயர் காப்ஸ்க்கு நடுவில் இது பயணிச்சுட்டு இருக்கு. இந்த ஒரு டெக்னிக்கும் ஹினோகாமி ககராவுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த ஸ்டைல் வந்து சென்கோகு எரால கிரியேட் பண்ணப்பட்டது. அதாவது டீமன் ஸ்லேயர்ஸோட கோல்டன் எரா கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேலக்ஸி பிரீத்திங் எந்த ஒரு ஸ்வாட் கட்டனா ஏதோ வச்சாலும் பயன்படுத்தலாம்னு போட்டிருக்காங்க. அதோட அதை எப்படி கத்துக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அது என்ன இளவனே எனக்கு புரியல. ஏன்னா கேலக்ஸி பிரீத்திங்க நம்ம வெறும் பிரீத்திங் ஸ்டைல் கண்ட்ரோல் பண்ணுற மட்டும் கற்றுக்க முடியாதான், நமக்கு டோட்டல் கான்சன்ட்ரேஷன் டெக்னிக் தெரிஞ்சுக்கலாம். அது போக பயன்படுத்தணும்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி தான் பயன்படுத்த முடியுமா. மித்தெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க இது எனக்கு புரியாமல் நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அது இன்னும் புரியல. இந்த கேலக்ஸி பிரீத்திங்க்கு மொத்தம் 13 ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த 13 ஃபார்ம்ஸில் அதை தனித்தனியாக எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது முத கொண்டு இங்கே இருக்குது. அந்த 13 ஃபார்ம்ஸையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதோட பேரை மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டான்சிங் காம்பண்ட், செகண்ட் ஃபார்ம் எமிட்டிங் டைட்டியா. The user swing the sword once horizontally, one and two hands, and the user will put the body into the swing to decapitate the opponent. இல்லை எனக்கு புரியல, சுத்தமாக புரியல. பேசாமல் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன். தேர்ட் ஃபார்ம் ஷைனிங் பிளேஸ் கோர்ஸ். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா யூசரோட ஸ்வாடை ஸ்பின் பண்ணுவாங்க. நம்ம ஹினோகாமி கலரில் டான்ஜரோ பண்ணியிருப்பா பார்த்தீங்களா, அதே மாதிரி பேர்னிங் போன்ஸா. ஃபோர்த் ஃபார்ம் ட்ரிபிள் கேலக்ஸி. த யூசர் பெர்ஃபார்ம்ஸ் 1 வெர்டிக்கல் ஸ்லாஷ் அண்ட் 2 ஹாரிசான்டல் ஓவர்லாப்பிங் ஸ்லாஷஸ். வெர்டிக்கல் ஹாரிசான்டல்ட்டு கிராஃபெல்லாம் ஏன்டா உள்ள தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இல்லை. ஃபிஃப்த் ஃபார்ம் காஸ்மிக் டிராகன். சிக்ஸ்த் ஃபார்ம் அஸ்யூர் யூனிவர்ஸா. செவன்த் ஃபார்ம் என்வலப்பிங் கேலக்ஸி. எய்த் ஃபார்ம் டிவைன் கேரியட். நைன்த் ஃபார்ம் ஸ்டார் கிரஸ்ட். 10th ஃபார்ம் பீஸ்ஃபுல் லயன். 11th ஃபார்ம் ஸ்க்ரோச்சிங் பெர்லியன். 12th ஃபார்ம் பிளாக் ஹோல். இது ஒன்று தான் தெரிஞ்சு பேர் இருக்குது. இதில் 13th ஃபார்ம் வந்து முன்னாடி பார்த்த எல்லா ஃபார்மையும் குழப்பி அடித்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். இதோட இதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் பிரீத்திங்ஸ் எல்லாம். ஏன்னா இது கேலக்ஸி பிரீத்திங்கு. இதில் இருந்தால் ஸ்பேஸ் பிரீத்திங் வச்சான், ஸ்பேஸ் பிரீத்திங் இருந்தால் சன் பிரீத்திங் வச்சான், சன் பிரீத்திங்ல இருந்தால் மூன் பிரீத்திங் வச்சான். இது யாரெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இதை கண்டுபிடிச்சது வந்து ரோனியன் சுகிகுனி. இதை அடுத்து பயன்படுத்தினது வந்து அக்கியோ டோரிடா. கடைசி இதை பயன்படுத்துறது வந்து வெர்ஜிரோ கமாடோ. இவர் தான் வந்து கடைசி கேலக்ஸி ஹஷிராவாக இருந்தார். இது போக அவங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அவரோட தங்கச்சி பேர் நெசுகோ கமோடாவா. சரி ரைட்டு, இதுக்கு மேலே நான் இதை பற்றி எவ்வளோ பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், இந்த கேலக்ஸி பிரீத்திங்கிறது நிஜமாவே இருக்கா? இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. இதை பார்த்து நானே ஒரு செகண்ட் நம்பினேன். பட் இதுக்கடுத்து இந்த வெர்ஜிரோ கமோடோங்கிற இந்த வார்த்தையை பார்த்த உடனே ரைட்டரா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் இங்கே யோசிச்சேன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் டீமன் ஸ்லேயர்ஸ்னு போட்டிருந்தாங்க. ஸோ முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க போல், உண்மைதான் போல் நினச்சிக்கிட்டு கடைசி அந்த வெர்ஜிரோ கமாடோ த கேலக்ஸி ஆஸ்ட்ரான்னு பார்த்த உடனே இது டுபாக்கூர்னு ஒரு முடிவு பண்ணது. இது டுபாக்கூர் தான் முன்னாடி தெரியும், பட் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கரெக்ட் இருந்தேன். ஆனால் ரோனின் சுகிகுனிங்கிற வார்த்தையை பார்த்தாலே தெரியலையா அது டுபாக்கூர் தான். இது உண்மையா இல்லையான்னு தெளிவாக சொல்லணும்னா டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ் மூடப்பட்டது. அதாவது கடைசியாக மூசன் இறந்ததுக்கப்புறம் ஃபைனல் ஹாஷிரா மீட்னு வைப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து எந்த ஒரு ஆசிராவும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா மூசனை கொண்டது தான் டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ் ஆரம்பிச்சு. மூசன் அதுக்கப்புறம் எந்த ஒரு டீமன் ஸ்லேயருமே கிடையாது. அப்புறம் ஹாஷிராஸுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அண்ட் கடைசி எல்லாருமே ரீபார்ன் ஆயிருப்பாங்க, இல்லைன்னா ரீஇன்கார்னேட் ஆயிருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக திருப்பி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க.
எந்த ஒரு டீமனுமே இல்லைன்னா எதுக்கு ஒரு கேலக்ஸி ஆசிராக இருக்கணும்னு எனக்கு புரியல. ஸோ அதனாலேயே இது வந்து சும்மா ஃபேன் மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இது போக சோல் பிரீத்திங் அந்த கண்டு கர்மெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஏன்னா அதுவுமே செம்ம டீட்டெயிலாக இருக்குது. அதை வச்சு இன்னொரு வீடியோ போகிற அளவுக்கு அது செம்ம டீட்டெயிலாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ போட்ட காரணம் கேலக்ஸி பிரீத்திங்னு என்னன்னு கேட்டதுனால மட்டும் இல்லை, இந்த கேலக்ஸி பிரீத்திங்னா என்னன்னு எனக்கே சரியாக தெரியாதனால தான். ஸோ இந்த வீடியோ இதிலேயே நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா.